அதிகாலை வேளை நான் புறப்பட்டு தோட்டம் பார்த்து வர கிளம்பிவிட்டேன். செல்லும் வழியில் பரமக்குடியில் உள்ள மாதிரி தோட்டத்தை விவசாய பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் உள்ள பல்கலைக்கழகம் சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே பரமக்குடியில் இந்த பகுதி மக்களுக்கு அவர்கள் தட்ப வெட்ப நிலைக்கு ஏற்ப என்ன மாதிரி விவசாயம் செய்ய வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாகவும் ஆராய்ச்சி செய்வதற்காகவும் இந்த மாதிரி தோட்டம் பரமக்குடி அவுட்டர் பகுதியில் வெளிப்புற பகுதியில் பெரிய அளவில் நிறுவப்பட்டு அங்கு ஆய்வுகளுக்காக விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஏதும் விவசாயம் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய விவசாயத்தை எதிர்பார்த்து விதைத்தும் சில பகுதிகளில் நடவு செய்வதற்கு ஆயத்தமாக நிலம் பண்படுத்தப்பட்டும் தண்ணீர் தற்பொழுது பெய்த மழையில் தேங்கியிருக்கிறது. அந்த ஆயத்த பணிகளில் அடுத்து அவர்கள் எப்பொழுது நடவு செய்யலாம் அல்லது விதைக்கலாம் என்று முன்மாதிரியாக செய்து காட்டுவார்கள். அடுத்து நாம் தோட்டத்தை தாண்டி அடுத்து ஒரு விவசாய நிலத்தை பார்த்து சாலையில் உள்ள விவசாய நிலத்தை பார்த்து கொண்டே ஒரு தேநீர் நிலையம் சென்று அதன் பின்புதான் நமது தோட்டத்திற்கு சென்றேன். இந்த பகுதியில் ஒரு வயதான விவசாயி தினசரி காலையில் அந்த விவசாயம் செய்து வருவார். அதை பார்த்தோம். அடுத்து தேநீர் எடுத்தேன். அங்கே நிற்கக்கூடிய சரக்கு வாகனங்கள் தக்காளி, வெங்காயம் போன்ற காய்கறிகளை கொண்டு வந்து கிராமங்களில்
சென்று விற்று வரக்கூடிய வியாபாரிகள் அடுத்து தேனீரகத்தில் சிறிது நேரம் இருந்துவிட்டு அங்கே ஒரு விவசாய ஆலோசனை வழங்கும் நண்பர் வருகிறாரா என்று பார்த்தேன். அவர் மழை பெய்திருப்பதால் விவசாய நிலத்திற்கு நேரே சென்று விட்டாராம். வருவதாக தெரியவில்லை. தேனீரகத்திலேயே தகவல் சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு நானும் திரும்பி செல்ல ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றேன். தீபாவளிக்காக வண்ண விளக்குகள் பொருத்தப்பட்டு வியாபாரம் களை கட்டுகின்றது. அடுத்து நமது தோட்டத்திற்கு வந்துவிட்டோம். வரும் வழியில் மழை பெய்ததுனால் மழை போட்ட சகிதம் புறப்பட்டு வந்து விட்டோம். ஆனால் தோட்டம் உள்ள பகுதியில் மழை ஏதும் தற்பொழுது அந்த நேரத்தில் பெய்யவில்லை. இரவு நகரத்தில் பெய்த பெரிய மழையும் இங்கே அதிகமாக இல்லை என்று தெரிகிறது. அடுத்தடுத்து மழை பெய்தால்தான் இந்த கண்டுகளெல்லாம் பூக்கவும் தாங்கள் யார் என்ன செடி என்று முகவரியை சொல்லவும் சற்று வளர்ந்து வருகின்றன. மூன்றுமே ஒரு சிறப்பான வளர்ச்சி வந்திருக்கிறது. அவ்வளவுதான் ஏற்று நீர் இருந்தாலும் இந்த மழை நீர் தலையில் விடுவது போல் அந்த செடிகளுக்கு
வளர்ச்சி தருவது வேறு எதுவும் இல்லை என்றே கூற முடியும். தேங்கி நின்ற தண்ணீரும் பெரிய அளவுக்கு மட்டம் உயரவில்லை. காரணம் இங்கு பெரிய அளவு நீர் வரத்து அதிகம். காய்கறிகளை பறித்துவிட்டு ஓரளவு பார்த்து புறப்பட்டு விட்டு தொடர்ச்சியாக இதை பற்றி மீண்டும் மீண்டும் கூறுவது அழகல்ல என்று நிறுத்தி விடுகின்றேன். தற்பொழுது உள்ளே நடந்தேன். இந்த பகுதி முழுவதும் அதிகமான கரம்பை தரையாக இருப்பதால் களித்தரையாக வளர்க்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது. எனவே தான் ஒரு நாள் கழித்து மறுநாள் தான் தோட்டம் செல்லலாம் என்று கருதி இருக்கின்றேன். இருக்கட்டும். இதெல்லாம் நாம் ஆக்கிய செடிகள் அல்ல, அவையாக வந்த காட்டு செடிகள் தான். இந்த கொடி எல்லா இடங்களிலும் நன்றாக வளர்ந்து வருகிறது. இந்த பகுதியில் இருந்த சிறு வேப்பங்கன்றுகளை பெயர்த்து எடுத்து சாலை ஓரத்தில் வேலியை ஒட்டி அந்த கண்டை நட்டு வைத்திருக்கின்றேன். அப்படி ஒரு சிறு வேப்பங்கன்றுகள்லாம் நட்டு பார்ப்போம் என்று எளிதில் வேரோடு பிடுங்கி கொண்டு வர முடிந்தது. அவற்றை நட்டு வைத்திருக்கின்றேன். பெரிய வேப்பங்கன்றுகளும் அந்த பாலத்தின் ஓரமாக நிறைய இருக்கின்றன. அவற்றை எடுத்து நடுவதற்கு உதவி ஆள் தேவைப்படும். அப்படி யாராவது வந்தால்தான் அதை எடுத்து நட முடியும். நான் பிடிங்கிய ஒரு செடி கையிலே வைத்திருக்கின்றேன். அதுதான் கேமராவின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்து மறைத்து அது ஒரு டிசைன் போல காட்சி தருகிறது. இந்த பகுதியில் சற்று காட்டுக்கருவல்
முட்கள் இருக்கின்றன. செருப்பெல்லாம் நடப்பு ஆபத்து. எனவே அந்த பகுதியில் அதிகமாக செல்லாமல் வேலி மூலமாகவே போய் வேறு சில வேப்பங்கன்றுகளை நட்டு வைக்கலாம் என்று பார்க்கின்றேன். அவற்றில் எத்தனை தொடர்ந்து வளர்ந்து பெரிதாக ஆகின்றன என்பதை காலப்போக்கில் பார்ப்போம். மீண்டும் ஒரு வேப்பங்கன்று நடப்படுகிறது.